கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயலாக நடக்கலைங்க. இது ஒரு அழைப்புங்க. நீங்கள் இப்போ வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறாதான்னு காத்துட்ருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுபகாரியம். ஆனால் என்ன ஆச்சு, அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் கை கெட்டுவது வாய்க்கு எட்டாமல் போயிடுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மன வலியோடு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கடவுளிடம் கத்தி எழுதிருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிஜங்க, இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோற்கடிக்க வரலைங்க, உங்களை எழுப்ப தான் வந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனால் அந்த மாற்றம் வரணும்னா நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்கள் மனசில் இப்போ இருக்கிற கவலையை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் பேரை கமெண்ட்ல எழுதுங்க. மறக்காமல் ஊர் பேரையும் சேர்த்து எழுதுங்க. மேலும் இன்னும் நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஜாயின் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சேர்ந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உங்கள் விதியை மாற்ற போகிற கன்னிராசி பலனுக்குள் நாம் செல்வோங்க. காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னிராசிக்கு வணக்கம்ங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த எதையும் நுணுக்கமாக ஆராயும் புத்திசாலித்தனத்திற்கு அடையாளமான கன்னிராசி நேயர்களே, மென்மையான மனதும் மேன்மையான அறிவும் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்களில் பல பேரோட வாழ்க்கையில் இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டுருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. நமக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஒரு கேள்வி கன்னிராசிக்காரங்களோட தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா மூளை ஓயாமல் யோசிச்சுட்டே இருக்குங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமும் பாரமும் இருக்குதுங்க. யாரை நம்பி இவ்வளவு உண்மையாக இருந்தோம்? யாருக்காக நம்மளுடைய உழைப்பை மொத்தமாக கொட்டினோம்? ஆனால் கடைசியில் அதே கைகள் நமக்கு குழிப்பறிக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே நொந்து போயிருக்கீங்க. கன்னிராசினியர்களை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை உங்கள் உயிரை கொடுத்து முடிப்பீங்க. மற்றவர்கள் கஷ்டப்படும் போது உங்கள் அறிவை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பீங்க. நீங்கள் எதற்காக தூணாக இருந்து அவங்கள வளர்த்து விட்டீங்க? நீங்கள் யாருக்காக உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றியை தேடி கொடுத்தீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சதிவலையை பின்னி கொண்டிருப்பதை உங்களால் ஜீர்ணிக்கவே முடியலைங்க. நீங்கள் ஊட்டிய அதே கை இன்னைக்கு உங்கள் கௌரவத்தை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்கங்க. இந்த கசப்பான உண்மையை நீங்கள் நம்பித்தான் ஆகணுங்க. வெளியில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக எதையும் நிதானமாக கையாளுற ஒரு புத்திசாலி மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்கள் சிதைஞ்சு போய் இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரோ முன்பின் தெரியாத எதிரி இல்லைங்க. உங்கள் கூடவே இருந்து உங்கள் கிட்டேயே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நான் இருக்கேன்னு உங்கள் முதுக தடவி கொடுத்த அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்கள் காலை வாரப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சவால்கள் புதுசு கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் காட்டிய அந்த புனிதமான அன்புக்கு கிடைக்கிற துரோகம் அப்படிப்பட்டதில்லை. அது உங்கள் நம்பிக்கையே வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் 8ஆம் இடமான அவமான ஸ்தானம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக கூட்டணியில் இருக்குதுங்க. இதனால தான் நீங்கள் யாருக்காக ரத்தம் சிந்தி உழைத்தீர்களோ, எவருக்காக உங்கள் சொந்த முன்னேற்றத்தை தியாகம் செஞ்சீங்களோ அவர்களே இன்று உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிகிறாங்கங்க. உங்கள் கன்னிராசி நேயர்களே, உங்கள் அளவுக்கு அதிகமான நேர்மையும் மற்றவர்களை
நீங்க செஞ்ச உதவிய இப்போ உங்களுக்கு வினையா வந்து நிக்குதுங்க. இந்த வீடியோ வரிசையில நாம முக்கியமான சில விஷயங்கள உடைக்க போறோம்ங்க. குறிப்பா அந்த 3 உறவுகள் யாரு? அவர்கள் எப்படி உங்க நேர்மைய ஆயுதமா பயன்படுத்துறாங்க? 1 உங்க அறிவ பயன்படுத்தி முன்னேறிட்டு, இப்போ உங்கள ஒன்றுமில்லாதவர்ன்னு சொல்லும் அந்த முதல் உறவு யாரு? 2வது பாசம் காட்டும் சகுனிகள் போல உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒளிந்திருந்து உங்க ஒவ்வொரு அசைவையும் உளவு பார்க்கும் அந்த நபர் யாரு? 3வது நண்பன் என்ற போர்வையில இருந்து கொண்டு உங்கள் அந்தரங்க ரகசியங்கள உங்கள் எதிரியிடம் விலை பேசும் அந்த துரோகி யாரு? இந்த வீடியோவை நீங்க ஒரு நொடி கூட விடாம பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்லைங்க. உங்க கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற அந்த சதிய நீங்க அடையாளம் காணணுங்க. உங்களை அழ வச்சவங்க முன்னாடி நீங்க மீண்டும் அதே புத்திசாலித்தனத்தோட அதே வெற்றியோட தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது தான் இந்த ஜாதக ரகசியம்ங்க. இது உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும்ங்க. உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டிங்க. துரோகத்தால வரும் காயங்களை விட அந்த துரோகி அடையாளம் காணாதது தான் மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. இந்த அறிமுகத்துல உங்க மன உளைச்சலுக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவுக்கும் காரணமான அந்த நன்றி மறந்த சூழலை பத்தி அணு அணுவா பார்க்க போறோம்ங்க. வாருங்க. கண்ணியின் விதி ஏன் இப்படி விளையாடுது? அன்னமிட்ட கைய ஏன் கடிக்க பார்க்குது? இதை பற்றி மிக மிக விரிவா பார்ப்போம்ங்க. அந்த முதல் உறவு இரத்த பாசமா, ரணப்பாசமா? இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வலி எது தெரியுமா? ஒரு அந்நியன் நம்மளை அடிக்கிற வலி இல்லைங்க. நம்ம ரத்த சம்பந்தமான ஒருத்தனோ இல்லை நம்ம கையை பிடிச்சு வளர்ந்த ஒருத்தனோ நம்ம நேர்மையை சிதைக்கிற வழிதான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. இப்போ கன்னிராசிக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. நான் அறிமுகத்துல சொன்ன அந்த துரோகி ஏதோ வெளியூர்ல இல்ல, உங்க குடும்பத்திலேயே உங்க ரத்த பந்தத்திலேயே நீங்க என் உயிர்னு நம்பின அந்த நிழல்லையே ஒளிஞ்சிருக்கிறாருங்க. ஜோதிட ரீதியா கன்னிராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் இப்போ ஒரு பலவீனமான பார்வையில இருக்குதுங்க. 2ஆம் இடம் என்பது உங்க குடும்பம் மற்றும் கௌரவத்தை குறிக்குங்க. 11ஆம் இடம் என்பது உங்களை சார்ந்திருக்கும் உறவுகள் மற்றும் மூத்த சகோதரர்களை குறிக்குங்க. இந்த 2 இடத்தையும் இணைக்கிற அந்த ஒரு உறவுமுறை கொண்ட நபர்களிடமிருந்து தான் இப்போ உங்களுக்கு அந்த அருணமான துரோகம் வரப்போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் அவங்கள உங்க உயிரை விட அதிகமா நம்பி இருப்பீங்க. நம்ம ரத்தம் நமக்காக இவங்க நிப்பாங்கன்னு நினைச்சு உங்க ரகசியமான சேமிப்பு, உங்க தொழிலோட அடுத்த கட்ட மூவ், உங்க அந்தரங்க பலவீனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட புட்டு புட்டு வச்சிருப்பீங்க. கன்னிராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு ஒரு தூணா இருந்து வாரி வழங்குறதுல வள்ளலுங்க. உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இல்லை, உங்க உறவுக்காரங்க ஒரு நெருக்கடியில இருக்காங்கன்னு தெரிஞ்சா உங்க சொந்த தேவைகளை சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ ஒரு வேலையை தேடி கொடுக்கவோ இல்லை அவங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கோ நீங்கள் உங்களோட உழைப்பை அப்படியே அவங்களுக்கு பயன்படுத்தியிருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம ரத்தம் தானேன்னு நீங்கள் உருகி போன அந்த ஒரு இடம்தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஆப்பா வந்து நிற்கிதுங்க. நீங்கள் ஏற்றிவிட்ட அதே ஏணி தான் இப்போ உங்களை கீழே தள்ள விட்டுட்டு உனக்கு என்ன பர்ஃபெக்ஷன், என்ன உங்கள் கௌரவத்தை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அவர்கள் எப்படி உங்க முதுகுல குத்துவார்கள்? கன்னிராசிக்கு இப்போ கிரகங்கள் இருக்கிற நிலைய வச்சு பார்த்தா இந்த உறவினர்கள் உங்க முன்னாடி வரும்போது ரொம்ப நைஸா பேசுவாங்க. உனக்கு இப்ப நேரம் சரியில்லையோ, நான் வேணா ஐடியா தரட்டுமான்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்க வீழ்ச்சியை அணு அணுவா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அல்லது ஒரு புது முயற்சியில இறங்கும்போது உங்களுக்கு தெரியாமலே உங்களை எதிர்க்கவங்க தான் லைன் போட்டு, உங்க எதிரிகளுக்கு இவங்க தான் லைன் போட்டு தருவாங்க. அவன் இப்போ இந்த இடத்துல தான் பலவீனமா இருக்கான்,
நீ அந்த இடத்துல போய் அவமானப்படுத்துன்னு உங்களை ஒரு சதி வலைக்குள்ள தள்ளி விடுற வேலையை இந்த உறவுக்காரங்க தான் பார்ப்பாங்க. குறிப்பாக சொத்து விவகாரங்கள்லையோ இல்லை ஒரு விசேஷத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையோ இவங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு தட்டி பறிப்பாங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு குற்றவாளி போல சித்தரித்து உங்கள் நற்பெயரையே கெடுப்பாங்க. நீங்கள் பல வருஷமாக ஒரு மரியாதையை சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரே ஒரு பொய்யான வார்த்தையில் அந்த பெயரை தரைமட்டமாக்கிடுவாருங்க. ஏன் உங்களை அவர்களுக்கு பிடிக்கல? கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த துல்லியமான அறிவுத்திறன், எந்த தப்பையும் உடனே கண்டுபிடிக்கிற அந்த திறமை, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நம்ம நல்லா இருக்கானே, நம்மால் நல்லா இருக்கானேன்னு ஒரு துளி கூட அவங்க நினைக்கல. இவன் எப்படி இவ்வளோ சத்தமா இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்கான், இவன் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்களே, இவனோட நம்ம குடும்பம் தானே முன்ன ஆடி வரணுங்கிற, இவனை விட நம்ம குடும்பம் தானே முன்னாடி வரணுங்கிற அந்த வன்மம் தான் அவங்கள சதிய ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் வீக் பாயிண்ட்டை உங்கள் எதிரிக்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து லாபம் பார்க்குற அந்த சகுனி உறவு உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்கங்க. இவரா எப்படி செய்வாருன்னு உங்கள் மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கே தான் கன்னிராசிக்காரங்கள மிகப்பெரிய அடி வாங்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே உறவுகள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்ற உறவினர்களை பற்றி ஓவராக புரணி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயத்தை தோண்டி துரிது விசாரிக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்கள் வீட்டு வாசலில் அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்குங்க. அப்போ தான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகத்தின் வேதனையில் நீங்கள் நிலை குலைந்து நிற்கும்போது அதே நபர் முன்னாடி வந்து நின்று பாவம்டா நீ, உனக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு முதலை கண்ணீர் வடிப்பாருங்க. இந்த முதல் உறவை நீங்கள் அடையாளம் கண்டு ஒதுக்கலைன்னா உங்கள் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடுமுங்க. இது வெறும் ஆரம்பந்தாங்க. இந்த இரத்த பந்த துரோகத்தை தாண்டி இன்னும் 2 முக்கியமான உறவுகள் உங்கள் நம்பிக்கையை விலை பேச காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க எப்படி உங்கள் நேர்மையை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க? வாருங்கள், அடுத்த பகுதியில் அந்த பாசம் காட்டும் சகுனிகளை பற்றி இன்னும் ஆழமாக நுணுக்கமாக பார்க்கலாமுங்க. பாசம் காட்டும் சகுனிகள் உங்கள் நிழலையே ஒளிந்திருக்கும் அந்த ஆபத்துங்க. முதல் பகுதியில் இரத்த பந்த துரோகத்தை பற்றி பார்த்தோங்க. ஆனால் அதை விட ஒரு நுணுக்கமான ஒரு கொடூரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்குங்க. அதுதான் பாசம் காட்டும் சகுனிகள்ங்க. இவங்க யார் தெரியுமா? உங்கள் முன்னாடி ரொம்ப சுத்தமானவங்க போல நடிக்கிறவங்க, உங்கள் அளவுக்கு நேர்மையானவங்க யாரும் இல்லைன்னு உங்களை உச்சி முகந்து பாராட்டுறவங்க. ஆனால் இவங்க தான் உங்கள் துல்லியமான திட்டங்களை உங்கள் எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்த்து உங்களை ஒரு தோல்வியாளராக்க திட்டம் போடுற அந்த பாலம்ங்க. ஜோதிட ரீதியாக கன்னிராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக பார்வையில் இருக்குதுங்க. 4ஆம் இடம் என்பது உங்கள் மன நிம்மதி மற்றும் குடும்ப சூழலை குறிக்குங்க. 7ஆம் இடம் என்பது உங்கள் கூட்டு தொழில் மற்றும் வெளி உலக தொடர்பை குறிக்குங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் அறிவு கதவை திறந்து வச்சிருவீங்க. நம்ம முன்னேற்றத்தில் இவங்க அக்கறையாக இருக்காங்கிற அந்த அதீத நம்பிக்கையில் உங்கள் தொழிலோட நுணுக்கங்கள், நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கிற கணக்கு வழக்கங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் வர எல்லாத்தையும் இவங்க முன்னாடி பேசியிருப்பீங்க. எப்படி இவர்கள் அடையாளம் காண்பது? இந்த சகுனிகள் உங்கள் முன்னாடி வரும்போது ஒரு பக்தி பலமாவோ அல்லது உங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொல்கிற விசுவாசி தோரணையிலையோ இருப்பாங்கங்க. உங்கள் அறிவுக்கும் உங்கள் உழைப்புக்கும் நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியவர்னு ஐஸ் வைப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறாமையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு புது வாய்ப்பை பெறீங்கனாலும் இல்லை ஒரு பெரிய லாபத்தை அடையிறீங்கனாலும் அடடா உங்களை விட்ட யார் இருக்காங்கன்னு அக்கறையாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் வருது, உங்களை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்கங்க. கன்னிராசி நேயர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம்ங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களில் உங்கள் அலுவலக ரகசியங்களில் முன்னாடி நின்று வேலை செய்கிற ஒருத்தராக இவங்க இருக்காங்க. உங்கள் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டோ இல்லை உங்கள் பீரோ சாவியோ அவங்கக்கிட்ட இருக்குங்க. அந்த உரிமையை தான் அவங்க இப்போ துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இவங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாற்றி உங்கள் நிம்மதியை கெடுக்க துடிக்கிற
அந்த பாசக்கார சகுனி உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாருங்க. ஏன் இந்த வன்மம்? கன்னிராசிக்காரங்க எப்பவும் மற்றவங்களை விட ஒரு படி மேலே துல்லியமாக இருப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கல. நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவன் மட்டும் எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு கச்சிதமாக செய்கிறான்? இவன் ஒரு முறை தப்பு செய்யும்போது அதை பார்த்து இவனை சிரிக்கணுங்கிற அந்த ஒரு கொடூரமாக பொறாமை எண்ணம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு இவங்க தான் எல்லா வழிகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு இப்போ தான் பண நெருக்கடி இருக்குது, இப்போ போய் அந்த பழைய கணக்கை எடுத்து கோல் சொல்லி கொடுத்து உங்களை சிக்க வைக்கிற அந்த துரோகியின் முகம் இப்போ உங்கள் நினைவுக்கு வருமுங்க. ஆனால் இவரா இப்படி செய்வாருன்னு உங்கள் மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கே தான் கன்னிராசி மிகப்பெரிய தப்பு பண்ணுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்றவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக புரணி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயங்களை தோண்டி திருவி விசாரிக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்கள் ரகசியங்களுக்கு ஒரு இரும்பு திரை போடுங்க. அப்போ தான் அந்த சகுனிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பயங்கரமான உறவு ஒன்று இருக்குது. அதுதான் உயிருக்கு உயிரான நண்பன்கிற போர்வையில் இருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. அது எப்படி உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அடுத்த பகுதியில் அந்த உயிருக்கு உயிரான நண்பன் செய்ய போற அந்த துரோகத்தை பற்றி விலாவறையா பார்ப்போங்க. உயிருக்கு உயிரான நண்பன்னா உருவம் இல்லாத எதிரியா? கன்னிராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்கள் ரத்த பந்தத்தையும் பாசக்கார சகுனிகளையும் பற்றி பார்த்தோம்ங்க. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு கொடூரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிழல் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் நண்பன்கிற போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. நண்பன்டான்னு நீங்கள் யாரை கட்டுப்பிடிச்சு உங்கள் கஷ்டம், உங்கள் உழைப்பு, உங்கள் அந்தரங்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு அதே நண்பன் தான் உங்கள் கௌரவத்தை ஏலம் விட காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஜோதிட ரீதியாக கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்பது கடகராசிங்க. இதோட அதிபதி சந்திர பகவானுங்க. சந்திரன்னா மனதையும் ரகசியங்களையும் குறிக்குமுங்க. இந்த இடத்துல ஒரு கிரகச்சதி நடக்கும்போது உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய துரோகம் அரங்கேற போகுதுங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே நட்புக்கு ஒரு தூய்மையான இடத்தை கொடுப்பீங்க. ஒரு நண்பனுக்காக நீங்கள் உங்கள் வேலையை கூட தள்ளி வச்சுட்டு ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கினீங்களோ அவங்க இன்னைக்கு உங்கள் எதிரியோட கை கோத்துக்கிட்டு உங்களை ஒரு குறை கூறுபவர் போல ஊர் முழுக்க காட்டிட்டு இருக்காங்க. கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எப்பவும் மற்றவர்களை விட ஒரு படி மேலேயே துல்லியமாக இருப்பீங்க. உங்கள் தொழிலோட ரகசியம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு தயாராகிறது இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பலவீனம். இப்படி எல்லாத்தையும் அந்த நண்பன் கிட்ட கொட்டியிருப்பீங்க. இவன் நம்ம மனசாட்சி, இவங்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறோம்? நீங்கள் நினச்ச அந்த ஒரு தூய்மையான நட்பு தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்குதுங்க. எப்படி இந்த துரோகம் அரங்கேறும்? இந்த நண்பன் உங்கள் முன்னாடி வரும்போது ஒரு பர்ஃபெக்ட் மனிதர் மாதிரி புகழ்வானுங்க. உங்கள் அளவுக்கு யாராலையும் கவனமாக இருக்க முடியாதுன்னு ஐஸ் வைப்பாங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ள உங்கள் வீழ்ச்சியை அணு அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது அல்லது ஒரு புது பொறுப்பை ஏற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு இவன் தான் க்ளூ போட்டு தருவானுங்க. அவன் இப்போ ஒரு சின்ன தப்பில் தான் மாட்டுவான். நீ அங்கே போய் அவன் காலை வாருன்னு உங்கள் திட்டத்தை தகர்க்கிற வழியே இந்த நண்பன் தான் சொல்லி கொடுப்பானுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயமுங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டு விசேஷங்களில் முன்னாடி நின்று வேலை செய்கிற ஒருத்தரை இவன் இருப்பாங்க. உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டா அல்லது உங்கள் பர்சனல் லேப்டாப்போட சாவி அவங்கிட்ட தான் இருக்குங்க. அந்த உரிமையை தான் அவன் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாமல் செஞ்ச ஒரு சின்ன தப்பை அவன் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு ஊரில் இருக்கிற 4 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்களை ஒரு வேலைக்காரன் அல்லது திறமையற்றவன் போல சித்தரிப்பாங்க. ஏன் இந்த துரோகம்? கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த அசாத்தியமான அறிவுத்திறன், எதையும் கச்சிதமாக முடிக்கிற அந்த நேர்த்தி, இதெல்லாம் பார்த்து அந்த நண்பனுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பாரம் இருக்குதுங்க. நாமும்
தான் கூடவே இருக்கும். ஆனா, இவன மட்டும் ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்க? இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதுங்கிற அந்த வன்மம் தான் அவன சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ரகசியங்கள உங்க எதிரிகிட்ட சொல்லி, அவங்கிட்ட இருந்து லாபம் பார்க்குற அந்த சகுனி நண்பன் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. இவனா இப்படி செய்வான், உங்க மனசு இன்னும் அவன நம்புது பாருங்க. அங்க தான் கண்ணு நேர்மை மறுபடியும் அடி வாங்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. நண்பன்னு சொல்ற எல்லாருமே நண்பர்கள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மத்தவங்களோட ரகசியத்த தோண்டி தோண்டி விசாரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட இல்லாத ஒரு குறைய சொல்லி உங்கள மட்டம் தட்டுறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க நட்பு கதவ இப்பவே சாத்துங்க. அப்பதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் முறியடிச்சு நீங்க மீண்டும் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போறீங்க? அந்த மகா ரகசிய பரிகாரங்கள் என்ன? பாருங்க அடுத்த பகுதியில. அந்த வெற்றி பாதையை நோக்கிய பயணத்த பத்தி மிக விரிவா பார்க்கோங்க. இது ஜாதக ரகசியம்ங்க. விஸ்வரூப வெற்றி, துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரம்ங்க. இதுவரைக்கும் உங்க ரத்த பந்தம், பாசக்கார சகுனிகள் மற்றும் உயிருக்குரியான நண்பன் செய்த துரோகங்களை பத்தி அணு அணுவா பார்த்தோம்ங்க. இதை கேட்கும்போது உங்க மனசு ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் வெடிச்சாலும், இன்னொரு பக்கம் உங்க நேர்மைக்கு ஏன் இந்த சோதனைன்னு ஆதங்கம் இருக்குமுங்க. யாரை நம்பி இவ்வளவு துல்லியமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம், கடைசியில நமக்கே இந்த நிலைமையான்னு நீங்க கலங்கி போய் இருக்கலாமுங்க. ஆனா கண்ணியே, இது உங்க வீழ்ச்சி கிடையாதுங்க. இது ஒரு எழுச்சிக்கான ஆரம்பம்ங்க. ஜோதிட ரீதியா கன்னி ராசிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போகுதுங்க. உங்களை ஒரு ஏமாளின்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க அதே கச்சிதமான அறிவோட, ஆனா அதிக எச்சரிக்கையோட மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க பர்ஃபெக்ஷனை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்க கௌரவத்தை சிதைக்க பார்த்தவங்க எல்லாரும் நீங்க மீண்டும் உயரத்துக்கு போவத பார்த்து திகைக்க போறாங்க. அந்த வெற்றி அடைய நீங்க இப்போ சில அதிரடி மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் மாற்றம், கன்னிராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்த்தா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது பரிகாரம், எல்லாவற்றையும் பகிராத குணம்ங்க. நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் பேசிடுவீங்க. இனிமே அப்படி செய்யாதீங்க. உங்க வேலையோட ரகசியம், உங்களோட அடுத்த மூவ் என்ன, இதை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. உங்க ரிசல்ட் மட்டும்தான் சத்தம் போடணுமே தவிர உங்க பிளான் இல்லைங்க. யாரெல்லாம் உங்களை சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ, அவங்க முன்னாடி நீங்க ஒரு ரகசிய கோட்டை மாதிரி மாறுங்க. அப்பதான் அவங்களால உங்க பாதையில குறுக்கிட முடியாதுங்க. துரோகிகளை வீழ்த்தும் மகா ரகசிய பரிகாரங்கள். உங்க ராசிநாதன் புதன் பகவானுங்க. அறிவிற்கும் நுணுக்கமான வித்தைகளுக்கும் அதிபதி அவர்தாங்க. உங்களுக்கு நடந்த இந்த நம்பிக்கை துரோகங்கள் நீங்கி இழந்த செல்வாக்க மீட்க இந்த 2 பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. 1 ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கரநாமம் மற்றும் துளசி வழிபாடுங்க. புதன் பகவானின் திருவருள் பெற தினமும் அல்லது புதன்கிழமை அன்று துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்வது உங்கள் அறிவை இன்னும் கூர்மையாக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைக்கும் அந்த சகுனிகள் மகாவிஷ்ணுவின் அருளால தானாவே விலகிடுவாங்க. உங்க மேல இருக்கிற கண் திருஷ்டி மொத்தமா மறைஞ்சிடுமுங்க. 2 பச்சை பயிறு தானம் புதன்கிழமை பசுமாட்டிற்கு உங்க கையால அகத்துக்கீரை தானமா வழங்குங்க. இது உங்க ஜாதகத்துல இருக்கும் 6ஆம் இடத்து தோஷங்களை நீக்கி மறைமுக எதிரிகளை அடியோடு ஒழிக்குமுங்க. அதே போல ஒரு சிறிய பச்சை துணியில 5 ஏலக்காய்களை வைத்து முடிச்சு போட்டு உங்க பையில வச்சுக்கோங்க. இது வெற்றியை ஏற்குமுங்க. இறுதியா ஒரு எச்சரிக்கைங்க. துரோகம் செஞ்சவங்க மேல கோவப்பட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்க செஞ்ச வினையே அவங்களுக்கு பதிலடி கொடுக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைச்ச அந்த சகுனிகள் அவங்க செஞ்ச தப்புக்காக ஒரு நாள் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற நிலை வருமுங்க. ஆனா நீங்க அந்த சமயத்துல இலகிய மனசோட மீண்டும் அவங்கள சேர்த்துக்க கூடாது. உங்களை வீழ்த்தியது உங்க எதிரி இல்ல, உங்ககிட்ட இருந்த அந்த அதிகப்படியான நம்பிக்கை தான் உங்க நேர்மையை உங்களுக்கே எதிராக திருப்பி உங்க உழைப்பை திருடிக்கிட்ட அந்த சகுனிகள் இப்ப வேணா ஜெயிச்ச மாதிரி கர்வத்தோட சிரிக்கலாமுங்க. ஆனா கண்ணியே இருக்கிற கூர்மையை விட
கத்திக்கு இருக்கிற கூர்மையை விட உங்க புத்திக்கு இருக்கிற கூர்மை ரொம்ப அதிகமுங்க. அமைதியா இருக்கிற கடல் எப்பவும் அழகா இருக்குமுங்க. ஆனா அது பொங்கி எழுந்தா எப்பேற்பட்ட சதிகாரனையும் தரைமட்டமாக்கிடுமுங்க. உங்க பர்ஃபெக்ஷனை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க நாளைக்கு உங்க பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து உங்க காலில் வந்து விழப்போற காலம் ரொம்பவும் பக்கத்துல இருக்குதுங்க. துரோகம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும், அவங்க உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உயிர் தோழனா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதீங்க. கண்ணீர் பலவீனம் இல்லைங்க, அது ஒரு எச்சரிக்கை மணிங்க. மன்னிப்பு கொடுக்கறது உங்க உயர்வான குணம்ங்க. ஆனா மறுபடியும் அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள விடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்க. உங்க வெற்றியை மட்டுமே இனி அவங்களுக்கு பதிலா தாங்க. நீங்க மீண்டும் அதே நேர்மையோட, அதே கச்சிதமான அறிவோட உங்க உழைப்புக்கான பலனை அறுவடை செய்ய போறத அந்த மகாவிஷ்ணு இப்பவே முடிவு செஞ்சுட்டாருங்க. உங்களை ஏமாளின்னு கேலி செய்த அதே தான் நாளைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிக்க போகுதுங்க. இனி உங்க மூளை ரகசியங்கள் ஒரு ரகசிய கோட்டைக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க. உங்க உழைப்பும் உங்க ரிசல்ட்டும் மட்டுமே சத்தம் போடட்டும்ங்க. இது உங்க வீழ்ச்சியோட முடிவல்லங்க, உங்க வெற்றியோட ஆரம்பம்ங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களை சுற்றி உள்ள அந்த நன்றி கெட்ட நபர்களை இப்ப அடையாளம் கண்டுட்டீங்களா? அவங்க செஞ்ச துரோகத்தால நீங்க இழந்த நிம்மதியை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களைப் போலவே துரோகத்தால் உடைஞ்சு போயிருக்கிற மற்ற கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கட்டும்ங்க. இது போன்ற உண்மையான அதிரடியான ஜாதக ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அந்த மகா விஸ்வரூப வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை விழிப்புடன் இருங்க, வெற்றியுடன் இருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.